சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆவணி மாதம் இந்த ஒரு கனவு வந்தால் உங்கள் ஊர் மாரியம்மன் உங்களை அழைக்கிறார் என அர்த்தம். அது என்ன கனவு, எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது ஏன் ஆவணி மாதம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னே அழைப்பாங்க. ஏன்னா சிம்மத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் மாதமே இந்த ஆவணி மாதம். அது மட்டும் இல்லை, இந்த சூரியனின் அனுகிரகம் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, அது ஏன் அம்மனுக்கு சிறந்ததுன்னா, அந்த சிங்க வாகனத்தை உடையவரே மாரியம்மன் தான். அவர்களுக்கு இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம போய் வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலகும். நம்ம உடல் முழுமையான ஆத்ம பலம் பெறும் அப்படிங்கிறது தான் நம்ம சூச்சகமாக நம்ம முன்னோர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது அந்தந்த ஊரில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சிலருக்கு இது போன்ற கனவுகள் வருது அப்படின்னாலே உங்கள் ஊர் மாரியம்மன் உங்களை அழைக்கிறார் அப்படிங்கிறத தான் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மாதிரி கனவுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தூக்கத்தில் நீங்கள் கனவு காண்பது காலையில் எழுந்தும் அது ஞாபகம் இருந்துச்சு, அதை பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கனவு விரைவில் பலிக்க போகின்றது. அந்த கனவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றது உங்கள் தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த மாதிரியான கனவுகள் வரும்? உங்கள் ஊர் மாரியம்மனுக்கு உகந்த நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, பச்சை இது போன்ற வண்ண பட்டு புடவைகளை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது போல் கனவு வருவது. அடுத்தது தெய்வ கோவிலுக்கு செல்வது போல் கனவு காண்பது. உங்கள் ஊர் மாரியம்மன் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் நீங்கள் இருப்பது போல் கனவு வருவது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மாரியம்மன் உங்கள் வீட்டு வாசல்லையே நிற்கிற மாதிரி நல்ல மங்களகரமான ஒரு சுமங்கலி பெண் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பது, நீங்கள் கோவிலில் தீபம் ஏற்றுவது போல் வழிபாடு செய்வது. இந்த கனவுகள் வந்த பிறகு நீங்கள் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு உங்கள் மனது அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணிக்கிட்டே இருக்கே, நம்ம திடீர்னு நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம போகணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருக்கிறது. இல்லை கோவிலுக்கு போகும்போது அந்த இடத்துல சாமிக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கணும், பூக்கள் வாங்கி கொடுக்கணும், நம்மளை அறியாமையே பூக்கள் வாங்கி நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள் வருகின்றது அப்படின்னாலே உங்களை அந்த மாரியம்மன் அழைக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? இது போன்ற கனவுகள் வந்தால் ஒரு முறையாவது இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. சுவாமிக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இது போன்ற கனவுகள் வந்தாலே உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றது. உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைய போகின்றது. உங்கள் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற போகின்றது அப்படிங்கிறதையும் குறிக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வரப்போகிற ஆபத்தை தடுப்பதற்காகவும் தெய்வம் நம்மளை கோவிலுக்கு அழைக்கும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகின்றது, நீ என்னுடைய எல்லைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த தெய்வம் உணர்த்தும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஊரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மனின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த மாரியம்மன் யார் அப்படிங்கிறதையும் எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதேனும் கனவுகள் வருது அப்படின்னா அதுக்கு அந்த கனவுகளை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்த அளவுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.